Hey guys, welcome to Meenu's Lifestyle with Family. இன்னைக்கு ஒரு புதுசான ஒரு சட்னி வெரைட்டியை தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் நான் காட்டுறேன், பார்த்துக்கோங்க. எப்படி பண்ணுறாங்கன்னு பாருங்கள். நான் பண்ணல, ஏன்னா நமக்கு சம்மந்தமே இல்லாத டிபார்ட்மெண்ட். சரியா? ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரை எடுத்துட்டு இது ஒரு என்னது இதுக்கு பேர் ஜீரகம் போடணும். சரியா? இப்போ இந்த மிக்ஸி ஜாருக்குள்ளாடி நம்ம ஜீரகம் போட்டிருக்கோம். அப்புறமா இது பூண்டு, கொஞ்சம் ஒரு 10 பல் போல் பூண்டு. அப்புறம் இது பெரிய வெங்காயம், ஒரு 3 பெரிய வெங்காயம் போட்டிருக்காங்க. இந்த சட்னிக்கு இப்படி தான் பண்ணுவாங்க போல இருக்குது, நமக்கு கிளியராக தெரியாது. தெரிஞ்சவங்க எல்லாம் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், இவங்க கரெக்டாக பண்ணுறாங்களா இல்லையான்னு. சரியா? அதுக்கு கூடவே ஒரு எத்தனை தக்காளி, ஒரு 4 தக்காளி போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதில் 1 பிஞ்சு போன தக்காளி, அதை கணக்கில் எடுத்துக்காதீங்க. சரியா? இப்போது இந்த ஒரு பெரிய மிக்ஸி ஜார் நிறைய ஃபுல்லாக நிறைஞ்சிடுச்சு. அதுக்கு மேலே மஞ்சள் தூள், இதில் 3 வகையான தூள் இருக்குது. மஞ்சள் தூள், மிளகாத்தூள், காஷ்மீரி சில்லி. சரியா? இவ்வளோத்தையும் போட்டு மிக்ஸி ஜாரை க்ளோஸ் செய்யவும். இந்த மாதிரி ஒரு ரெட் கலரில் வந்திருக்கு. சட்னி ரெடி ஆகலை, இன்னும் ரெடி ஆகணுமா? வெயிட் பண்ணுங்கள், அதோட ஃபைனல் ரிசல்ட் என்னன்னு பார்ப்போம். கொஞ்சம் தண்ணியும் ஆட் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒரு கடாய் வச்சுட்டு, நீங்கள் இதே மாதிரி நீக்கி வச்சுட்டு கடாயை வைக்காதீங்க. ஃபஸ்ட்டு பற்ற வச்சுட்டு அதுக்கு மேலே கடாயை வைங்க. ஓகேவா? இப்போ கடாய் சூடாகட்டும். கடாய் நல்லா சூடாக இருக்குது. அதில் எண்ணெய் ஊற்றுறாங்க. இது என்ன எண்ணெய்? நார்மலான சன்ஃப்ளவர் ஆயிலாக இருக்கும். கோல்டு வின்னர். சரியா? அப்புறமா இதில் எண்ணெய் சூடான பிறகு மஸ்டர்ட் சீட்ஸ் போட்டு அது வெடிக்கணும். எனக்கு கடுகு போட்டு அது வெடிக்கணுமா? வெடிச்ச பிறகு என்ன போடுவாங்க? வெடிச்ச பிறகு என்ன மேடம் போடுவீங்க? கறிவேப்பிலை போடுவாங்க. சரியா? கடுகு சூப்பராக பொரிஞ்சிடுச்சு. பொரிஞ்ச பிறகு கறிவேப்பிலை போடுறாங்க. கறிவேப்பிலை போட்ட பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்கோமே ஒரு தக்காளி சட்னிக்கு. தக்காளி சட்னி கிடையாது. நீங்கள் தக்காளி சட்னி ரெசிபி யாருக்கா தெரிஞ்சால் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது ஏதோ ஒரு டக்ளஸ் சட்னி, நமக்கே பேர தெரியாது. அதனால நாங்கள் டக்ளஸ் சட்னின்னு போட்டு வச்சுருக்கோம். அதை போட்டு கொதிக்க வைக்கணும். நீங்கள் என்ன பண்ணாலும் உப்பு போட மறந்துடாதீங்க. உப்பு மட்டும்தான் நமக்கு டேஸ்ட்டே தெரியும். அந்த உப்பை போட்டுட்டாங்க. இப்போ தான் எனக்கே தெரியாது, நான் நினச்சேன் உப்பு போட்டிருப்பாங்க, ஆனால் இப்போ தான் உப்பு போடுறாங்க. லேட்டாக தான் இதுக்கு உப்பு போடணும் போல இருக்குது. சரி, அவுட்புட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நல்லா இருந்துச்சுன்னா இன்னைக்கு நமக்கு ஓகே. நல்லா சட்னியை நம்ம வச்சு 10 மினிட் ஆயிடுச்சு. 10 மினிட்டுக்கு அப்புறம் அது நல்லா குக் ஆகி இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு செம்ம சூப்பரான கலரில் இருக்குது. எனக்கு நல்ல டார்க் ரெட்டில் தெரியுது. உங்களுக்கு வீடியோவில் எப்படி தெரியுதுன்னு தெரியலை. கலரு மற்றபடி ஸ்மெல்லு எல்லாமே செம்ம சூப்பராக இருக்குது. டேஸ்ட் எப்படி இருக்கும்னு தெரியலை, அதை சாப்பிட்டுட்டு தான் சொல்ல முடியும். கண்டிப்பாக சொல்கிறேன். அப்புறமா அதுக்கு பிறகு என்ன போட போகிறீங்க? கொத்தமல்லி. இது அந்த கொத்தமல்லி லீவ்ஸ் இதை போட்டு கடைசியாக இதை போட்டு ஃபைனல் டச் முடிச்சிட்டாங்க. நம்ம செம்ம சூப்பரான ஒரு டக்ளஸ் சட்னியை ரெடி பண்ணிடுவோம். வேறு தெரியாததுனால அப்படி வச்சுருக்கு. தக்காளி சட்னின்னு சொன்னால் இது இல்லையே, இந்த ப்ராசஸ் இல்லையே நீங்கள் தான் கமெண்டில் சொல்லுவீங்க. எங்களுக்கே தெரியும் இது தக்காளி சட்னி ப்ராசஸ் இல்லைன்னு. அதனால தான் நாங்கள் அந்த மாதிரி டக்ளஸ் சட்னி பேர் வச்சுருக்கோம். இந்த மாதிரியான மோர் வீடியோஸுக்கு என்ன ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.